குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சனிக்கிழமை மட்டும் விஜய் வந்து தொண்டர்கள் ரசிகர்கள் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. அவர் முடிவு இல்லையாரு, அவங்க கட்சியை அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. சனிக்கிழமை சந்திக்கணும். அதை போய் நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? என் விருப்பம் தருணா அது கருத்து சொல்ல முடியாது. வேற திருச்சியில வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து விடுமுறை விட்டு உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் நடத்திருக்காங்க. அதை பத்தி அன்பில் மகேஷ்ட கேட்ட போது கூட அது நாங்க விசாரிக்கிறோம், துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம். இல்ல, அந்த திட்டம் இதுவரை படிக்கிற பிள்ளைகளினோட பள்ளிக்கூடத்தை விடுப்பு விட்டுட்டு அதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படி என்ன அந்த திட்டம் அவ்வளவு அதிமுக்கியம்? எங்க ஊர் சிவகங்கையில உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிறதுல வாங்கின மனுக்களை எல்லாம் வாங்கி சாக்கடை குழிகளை போட்டு போனீங்க. இந்த மாதிரி கொடுமைகள் எல்லாம் செய்யறதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த மாதிரி கேவலங்கட்ட கேடுகட்ட இப்படிப்பட்ட செயல்கள் அது ஒண்ணு ரெண்டு இல்லை, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, இன்னும் நடக்கும். சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தமிழருங்கிறதுனால குடியரசு துணைத் தலைவர் அப்படின்றத பாராட்டு அப்படின்லாம் பேசுறாங்க. இருந்தாலும் அவர் அந்த பதவி போனா பாஜக தரப்பு இல்லாம ஒரு நடுநிலையா செயல்படணும்னு பல நடுநிலை அரசியல் கட்சிகள்லாம் இது பண்றாங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியது? தமிழ் அது எப்படி இல்லை, அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா அது தமிழர் அப்புறம் அது கன்னடர் தெலுங்குறதுல இல்ல. பாஜகவுடைய கோட்பாடு என்ன, RSSன் கோட்பாடு என்னவோ அதுதான் பாரதிய ஜனதா இயங்கும். அதுல அவங்க RSSல பயிற்சி எடுத்தவங்க, அந்த சித்தாந்தப்படிதான் அவங்க இயங்குவாங்க. அங்க தமிழரா இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இந்தி திணிப்பு அங்கே இருந்து ஏத்துருவாங்கல்ல, இல்ல மும்மொழி கொள்கையை ஏத்துற போறாங்கல்ல, இல்ல நீட்டு தேர்வு வேண்டான்ற போறாங்கல்ல. அவங்க என்ன அவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்களோ அதை தான் அவங்க கடைபிடிப்பாங்க. தெரியாத ஒரு வட மாநிலத்தவருக்கு இவர் தெரிஞ்சவரா இருக்காரு, அவ்வளவுதான். அதுல போய் நம்ம பேசிட்டு வேண்டியது. மரபு யாரு வந்தாலும் நல்லவர கெட்டவர அவர் உட்கார்ந்து அந்த இடத்துக்கு வர்றாரு, வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். வேற எப்படி சொல்றது? அவ்வளவுதான். நீங்க அது போய் பேசிட்டு வேண்டியதில்லை. இவங்க சொல்ற மாதிரி இந்த திமுக இந்த கட்சிகள்லாம் சொல்ற மாதிரி அப்படி பேசிட்டு வேண்டியதில்லை. அது பாரதிய ஜனதாவை நிறுத்துகிறது, நாங்கள் நடுநிலையாளர் நிறுத்துறோம். பாரதிய ஜனதாவுடைய எல்லா கொள்கைகளையும் ஒத்து போய் ஒரு மாநில ஆட்சி நடக்குதுன்னா அது திமுகவுடைய ஆட்சி தான். நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு முதலா பேரணி நடத்தினதே நம்ம முதல்வர் தான். அது அந்த ஆபரேஷன் சிந்தூரை ஆதரிச்சு உலக நாடுகள்ல பிரதிநிதியா போய் பேசினது நம்ம அம்மா கனிமொழி அவர்கள் தான். அப்ப அதுல குஜராத் கலவரத்தை ஆதரிச்சு பேசினவங்க மணிப்பூர் கலவரத்தை ஏத்து பேசினாங்க. அன்னைக்கு இவங்களோட கூட்டணியில் இருந்தாங்க, இன்னைக்கு காங்கிரஸோட இருக்கிறாங்க. இது அரசியல் தேவை லாபத்துக்காக பேசுறது. இவங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு, உறுதித்தன்மை என்ன இருக்கு? நாங்க பாசிசம், இதுக்கு எதிர், மதவாதத்துக்கு எதிர் அப்படின்னு நீங்க எதுல கவனிப்பீங்க? குஜராத் கலவரத்தை நீங்க ஆதரிச்சீங்களா இல்லையா? ஐயா கருணாநிதி அவர்கள் அது ஒரு மாநில பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரா இல்லையா? குஜராத் கலவரத்தை இந்த கட்சியினுடைய முதன்மையான தலைவர்கள் பாராளுமன்றத்தில் ஆதரிச்சு பேசுனது இருக்கா இல்லையா? அதே ஆட்சி அதே கட்சியால நடந்த மணிப்பூர் கலவரத்தை எதிர்த்து நீங்க போராடினது இருக்கா இல்லையா? அப்போ நீங்க அப்போ கூட்டணியில இருந்தீங்க, ஆதரிச்சீங்க. இப்ப கூட்டணியில இல்ல, எதிர்க்கிறீங்க, இவ்வளவுதான். வேற என்ன சொல்லுங்க, வேற என்ன எப்படி எடுத்துக்கிறது? அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இல்ல, அதனால தேவைன்னா நாங்க எதிர்க்கிறோம். நீங்க எல்லா வழியிலையும் நட்போடு இருக்கிறது நீங்க தான். இலக்கணேசன் ஐயா இறந்து போனதற்கு இத்தனை பேர் இருக்கும்போது ஐயா மோடி அவர்களுடைய மரியாதையை மலர்வள வைத்து செலுத்த வேண்டிய வணக்கத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்து செய்ய வேண்டியது என்ன இருக்குது? அவங்க கட்சி தலைவர் இருக்கிறாரு, இங்க மாமா நாயனர் இருக்காங்க. அவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் இருக்காரு ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஐயா மூப்பனார் அவர்களுடைய வணக்க நிகழ்வுக்கு வந்த அம்மா நிர்மலா சீதாராமன் இதுக்கு வர மாட்டாங்களா? அனுப்பி நீங்க உண்டி வச்சிருங்கன்னு சொல்லலாம். அமைச்சர் எல் முருகன் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம். RN ரவின்னு ஆளுநர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். எல்லாரையும் தாண்டி ஐயா ஸ்டாலின் கொடுத்து என் சார்பா நீங்க வணக்கத்தை செலுத்துங்கன்னா யாரு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்கிறத வேற இன்னும் சான்று சொல்லணுமா? இல்ல சொல்லுங்க.
தேர்தலுக்கு இன்னும் 8 மாசம் இருக்கு. கூட்டணி எல்லாம் பேசி இது பண்ணிட்டு இருக்காங்க. டிடிவி தினகரன் மாதிரியான சில முக்கிய அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, விஜயோட கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இந்த பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது உங்களுக்கான அந்த தேர்தல் வாய்ப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறது. ஏன்னா அவங்களே தம்பி, நீங்க நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போற ஆள் இல்ல, புரியுதா? கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்கல. நான் முன்வைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான். நிறைய வேறுபாடு இருக்கு. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையா? நாங்கள் கட்சி தொடங்கியது, அரசியல் செய்ய வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவா? இது பதவிக்காக, மக்களின் உதவிக்காகவா? பணமா, இனமா, அதன் மானமா? எங்கள் கோட்பாடு வேற, புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்யறீங்க? உங்க பிள்ளை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் என் பிள்ளை வாழ்றதுக்கு இந்த நாட்டை காப்பாத்தி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். வேறுபாடு புரியுதா? நீங்க வணங்குகிற சாமி கிட்ட இருக்கிற எல்லாரும், இப்ப குறிப்பா பிஜேபி போன்ற கட்சி எல்லாம் சாமி கிட்டே இருக்கும். நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன், அதை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும், புரிஞ்சுக்கிறீங்க? அதனால நாங்க முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பிதான் களத்துல நிக்கிறோமே வெளிய கூட்டத்தை நம்பி இல்ல. தலைவர்களா சேர்ந்து கூட்டம் பண்ணிட்டா தத்துவம் என்ன? முன்வைக்க போற தத்துவம் என்ன? இந்த நாட்டுல இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் ஏதாவது சொல்லுங்க தம்பி. இத்தனை போராட்டம் நடக்குதுல, ஒரு பிரச்சனை இருக்குதுல, இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எதாவது? ஒண்ணு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக. நாளை தாண்டி பிரச்சனை வந்துச்சா எனக்கு? அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து நீ என்னத்தை செய்ய போற? அவன் 100 ரூபாயில 60 ரூபாய் கமிஷன் வாங்குவான், நீ 40 ரூபாய் வாங்குவான். இதுல என்ன இருக்குது? அவன் விஷம் கொடுத்து கொள்வான், நீ கத்திக்கிட்ட குத்தி கொள்ளுவ. ஆனா கொன்றுவேன். வேற ஏதாவது மாறுதல் இருக்கு? பரப்புரை பயணத்துக்கு கடுமையான அது முதவே 17 வருஷத்துக்கு முன்னாடியே குழாயை வச்சிருந்துட்டாங்க. அப்ப நமக்கு தெரியல, நம்ம வீட்டு வாசல்ல குழாய் போகுது, அது மீத்தேன் ஹைட்ரோ கார்பன். அப்ப நமக்கு தெரியல, புரியுதுன்னு நினைக்கிறோம். கடல் இருந்தும் கடற்கரைக்கு பக்கத்துல 10 அடியில தண்ணி வந்தது. இப்பவும் தண்ணி வருது, ஆனா குடிக்கிற மாதிரி இல்ல, பயன்படுத்துற மாதிரி இல்ல. அத போராடிதான் தடுப்போம். இப்ப கரையில் எடுத்து முடிச்சாச்சு, இப்ப கடலுக்குள்ள போறான். கடைசி கடுமையான நிபந்தனைகள், பரப்புரைக்கு போற தலைவர்களுக்கு கடுமையான நிபந்தனைகள் காவல்துறை விதிக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருந்தது சார். இவ்வளவு நிமிஷம் தான் பேசணும், 25 நிமிஷம் தான் பேசணும், இப்படியெல்லாம் விதிக்கிறது சரிதானா? ஏன்னா நீங்களாம் அடுத்தடுத்து பிரச்சாரம், பரப்புரை எல்லா தலைவர்களுமே போறாங்க. இதெல்லாம் நான் நீண்ட காலமா எதிர்கொண்டு இருக்கிற சிக்கல் தான். ஒரு காலத்துல இவங்கெல்லாம் எனக்கு தங்குறதுக்கே விடுதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க தான். இதே மகிழ்வுந்துல கார்லயே படுத்து எந்திரிச்சு போய் வேலை செஞ்சவன் நான். அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு என்ன அளவுக்கு இந்த தலைமுறை தலைவர்கள், இளைஞர்கள் யாரும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதிகாரங்களே ஏத்து போரிட்டு சண்டை போட்டு வந்தவன். அதெல்லாம் 220 வழக்கு இருக்கு. சும்மா இல்ல, ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு கிடையாது. அப்ப இதெல்லாம் ஒரு இதுக்கே பயந்துட்டா அப்படி. அந்த விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கிற சர்ச்சையில தேவையா சார்? ஏன்னா அது இங்க பாருங்க, சமூகம் சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க. ஒருத்தர் எங்க தாத்தா முத்துராமலிங்க பேர் வைக்கணும்பாங்க, ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமானுவேல் சேரம் பேர் வைக்கணும்பாங்க. எங்க நிலைப்பாடு 2 தாத்தா பேரும் வேணாம். எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு, வரலாற்று பெருமை. பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையணங்கானத்து செருவன்றா பாண்டியன் நெடுஞ்செழியன் வைங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க, புரியுது? ஏன்னா நாங்க எல்லாரும் பாண்டியர் மக்கள், எங்களுக்கு எவனும் இல்லை, எங்க பாட்டம் பேரை வச்சுட்டு போ, புரியுதா? மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண குடிமகள் கால் சிலம்பை உடைத்து அமைச்ச அரசவையில நீதியை நிலைநாட்டி இருந்தோம்னு ஒருத்தன் நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன், அவன் பேரை வை. அது எனக்கு பெருமை. அதுதான் எங்க நிலைப்பாடு. ஒருவேளை நீங்க வைக்கிறதா இருந்தா நான் போராடி பாண்டிய நெடுஞ்செழியன் பேரை வையின்னு சொல்லி சண்டை போடுவேன். இல்ல நான் வந்தா வைப்பேன். உங்களுக்கு புரியுதா? வேற சூரியன் அது விழுங்காது. வேற ஏதாவது 23 நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க. இந்த நிபந்தனைகளை மீறினா பிரச்சாரத்தை நடுவுலையே பிரச்சாரத்தை நிறுத்துவோம் காவல்துறை அதிகாரம்னு வரும்போது அது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும். அது கேட்டா நாளைக்கு நீங்க ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா நீங்க பொறுப்பேற்பீங்களான்னு உங்களை கேட்கும், என்னை கேட்கும். அதனால இதெல்லாம் இருக்கிறதா. இப்பதானே தம்பி வந்திருக்கிறாரு. நான் 15 வருஷம் ஆச்சுல்ல, அப்ப நான் எவ்வளவு தாங்கி இருப்பேன். பிரதானமா என்ன
தேர்தல் மாநாடா நடக்குமா இல்ல என்ன மாநாடா நடக்கும் திருச்சி? இல்ல, இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படித்தான் நடக்குது. இது இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம்னு. அது அந்த நேரத்துல சொல்லுவோம் பாருங்க. நீங்க கூட்டம் வந்துட்டா அது பெரிய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு தடவை என் கூட்டத்தையும் நீங்க பாக்கணும்ல. அதுதான் இப்பெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேர்தலுக்கும் தேர்தல் அறிவிச்ச பிறகு பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். சோறு இருக்குங்கிறதா சாப்பிட்டே இருக்கேன். அடுத்து மலைகளின் மாநாடு, மலை வளமே மண் வளம்னு தருமபுரி கிருஷ்ணகிரியில. அதுக்கப்புறம் கடலம்மா மாநாடு தூத்துக்குடி. அப்புறம் தண்ணீரின் மாநாடு தஞ்சாவூர். ஐம்பெரும் ஆற்றல் இல்லாது புரியுதுன்னு நினைக்கிறேன். நிலம், நெருப்பு, நீர், வளி, விசும்பு, அதாவது காற்று, ஆகாயம். இது இல்லாத எந்த உயிரும் இல்லை. நான் இல்லை, நீங்க இல்லை, பூமியில எந்த உயிரும் இல்லை. ஐம்பெரும் ஆற்றல்ங்கிறான். நாங்க அவங்க பஞ்சபூதங்கிறாங்க. அதையெல்லாம் அழிய விட்டுட்டு அப்புறம் ஐயோ நாள் வராது, அம்மா நாள் வராது. அப்ப நாங்க மனிதர்களுக்கு மட்டுமான அரசியலை பார்க்கல. அரசியல் எல்லா உயிர்களுக்குமானதுன்னு நினைக்கிறோம். அதனால அதெல்லாம் வாழ்ந்தாதான் நானும் நீங்களும் வாழ முடியுங்கிற அறிவியல் உயிரியல் உண்மையை உணர்ந்ததுனால இந்த வேலையை செய்யறேன். நல்லது. வா. அறிவியெல்லாம் கொத்துதா? படமா மட்டும்தான் இருக்கு. படமா மட்டும்தான். என்னது கேளு. ஒன்றும் சிறப்பா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. சனிக்கிழமை அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சனிக்கிழமை மட்டும் விஜய் தொண்டர்கள் ரசிகர்கள் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. அவர் முடிவுன்றாரு. அவங்க கட்சியை அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. சனிக்கிழமை சந்திக்கணும். அதை போய் நம்ம என்ன கருத்து சொல்ல முடியும்? என் விருப்பம் தருணா அது கருத்து சொல்ல முடியாது. வேற திருச்சியில